கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் செல்லும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, ஆண்டவர் கிருபையும் இரக்கமாய் இருந்து எங்களை காத்து வழி நடத்தி இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலம் சகலத்தையும் கொடுத்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மகத்துவனை நாங்கள் புரிந்து கொள்ள பிரயாசப்படும் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவதற்கு தடையாயிருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் பொறுத்தருளி மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். உடைய மகத்துவங்களை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தந்திருக்கிறீர். ஏற்றுக்கொள்கிற மனதை கொடுத்திருக்கிறீர். உண்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் அமர்ந்திருந்து படிக்கும் பொழுது உண்மையை கிரகித்துக் கொண்டு ஆண்டவரை அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற மனதை எங்களுக்கு தரும்படியாய் எங்கள் சமூகத்தில் செபிக்கிறோம். எங்கள் கர்த்தர் எங்களோட கூட இருந்து எங்களுக்கு போதித்தார்கள். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். 2000 ஆண்டுகளாக இயேசு வரப்போகிறார் என்கிற செய்தி இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாலே உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. ஆயினும் இயேசுவினுடைய வருகையை மனிதர்கள் எதிர்பார்த்த அவசரத்தில், சீக்கிரத்தில் வராததனால் அநேகர் சோர்ந்து போனார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் படிக்கிற போகிற ஒரு செய்தியும் அப்படிப்பட்டதுதான். இயேசு வரப்போகிறார் என்கிற செய்தி வேத வாக்கியங்களில் இருந்து உறுதிப்படுத்தப்படுகிற ஒரு செய்தி, மறுக்க முடியாத உண்மை. அதை ஏற்றுக்கொள்கிற மனது வேண்டும். அதை புரிந்து கொள்கிற ஞானம் வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற உண்மையை உறுதிப்படுத்துவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இயேசு வரப்போகிறார் என்கிற செய்தியை வேத வாக்கியங்களிலிருந்து நம்ம வெளிப்படுத்தும் போது அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு மிக முக்கியமான காரணம், பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய வருகையின் நாளை குறித்து வேத வாக்கியங்களிலிருந்து வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் முன்வைக்கிற வாதம், இயேசுவினுடைய வருகையின் நாளை நாம் அறிய முடியாது. ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன். இயேசுவின் வருகையின் நாளை பிதாவை தவிர வேறு ஒருவரும் அறியார் என்று இயேசு சொல்லி இருக்கும் போது எப்படி இயேசுவின் வருகைக்கு நாள் குறிக்கிறீர்கள்? நான் இயேசுவின் வருகைக்கு நாளை சொல்ல போகிறேன். சும்மா சொல்ல போறதில்லை, வேதம் சொல்லுகிற உண்மையின் அடிப்படையில் சொல்ல போகிறேன். ஏதோ குத்துமதிப்பான கணிப்பு அல்ல, உறுதியான வெளிப்பாடு சமூகத்துக்கு முன்பாக நான் வெளிப்படுத்த போகிறேன். ஆனா இந்த கேள்வி, எப்பொழுதெல்லாம் இயேசுவினுடைய வருகைக்கு நாள் குறிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வாக்கியம் எடுத்து முன்பாக வைக்கப்படும். மத்தேயு 24:36 வசனம், இயேசுவினுடைய வருகையினாலே ஒருவரும் அறிய முடியாது, ஆகையினால நீங்க அதை கணிக்க முடியாது என்கிற செய்தி எல்லாரும் மத்தியிலும் இருந்து உண்டாகும். அப்படித்தான் 1844 ஆண்டில இயேசு வரப்போகிறார் என்பதற்காக நாளை குறித்து பிரசங்கித்த பொழுது அவர்கள் இந்த வாக்கியங்களை குறித்து அநேக கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அந்த நாள் ஏமாற்றமாக முடிந்தது. ஆகையினாலே நாளை குறிக்கவே முடியாது என்று சொல்லுகிறதுக்கு பிரயாசப்படுகிறார்கள். ஆனா வேதம் வேறு விதமாய் பேசுகிறது. நீங்க அப்போஸ்தலர் அதிகாரம் 17வது அப்போஸ்தலர் புஸ்தகம் 17வது அதிகாரம் 31வது வசனத்தை இங்க வாசித்தீர்களானால், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷரை கொண்டு பூலகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார்.
ஆண்டவருடைய வருகையினுடைய தாமதம் நம்ம நினைக்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்க போறதில்ல. ஆண்டவர் அந்த வருகைக்கான ஒரு நாளை குறித்து விட்டார். இந்த பூமியை நியாயம் தீர்ப்பதற்கான ஒரு நாளை ஏற்கனவே குறித்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது, அந்த குறிக்கப்பட்ட நாள் அங்கு இருக்கும் பொழுது, நம்ம இயேசுனுடைய வருகை பிந்தி போய்கொண்டே இருக்கும் என்று நினைப்போமானால் ஏமாந்து விடுவோம். இந்த வருகை நாளையும் நாளையும் நீங்கள் அறியாததினாலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லும் பொழுது நீங்கள் விழித்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இயேசுவினுடைய வருகை நாளையும் நாளிகையும் நீங்க அறியாததினாலே விழித்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்னும் இயேசு வெளிப்படுத்தல சொல்லும் பொழுது விழித்தீராதவர்களுடைய நாளை அறிய மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகையின் நாளையும் நாளையும் அறியாததனாலே விழித்து இருக்கிற பிள்ளைகள் அல்ல, அந்த நாளையும் நாளையும் அறியாததனாலே விழித்திராத பிள்ளைகள் இயேசுனுடைய வருகை நாளை தெரிய முடியாது. அப்படியானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, நீங்கள் விழித்து இருந்தால் இயேசுனுடைய வருகையின் நாளையும் நாளையும் அறிந்து கொள்ளுங்கள். எப்படி விழித்து இருக்கணும்? எப்படி விழித்து இருக்கணும்? அவருடைய வருகை நாளையும் எனக்கு தெரியாது. அப்படி நான் விழித்து ஓடினால் ஒரு காலம் இருக்கிறது, ஒரு நாள் இருக்கிறது. அன்னைக்கு அப்படி விழித்து இருந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய வருகை நாளையும் அறிவிக்க போகிறார். அவர் ஏற்கனவே குறித்து விட்டார். அந்த நாளையும் ஏற்கனவே குறித்து விட்டார். அதை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். இன்னொரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 6வது 7வது வசனத்தின்படி, பிதாவின் ஆதீனத்தில் உள்ள இயேசுவின் வருகையினாலே அறிவது மனிதனுக்கு அடுத்தது அல்லவே. வசனம் தெளிவாக சொல்கிறது. நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 6வது அதிகாரம் மன்னிக்கணும், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வருகையை நாம் அறிந்து கொள்கிறது நமக்குரியது அல்ல. இந்த வாதமும் இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் எடுத்து வைக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியில் எடுத்து வைக்கப்படுகிறது. இதை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் அவருடைய வருகைக்கு என்று ஒரு நாளை குறித்து விட்டார். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரகசியம் அவர் ஆதீனத்தில் இருப்பது, அவருடைய சமூகத்தில் இருப்பது அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறதா? இன்னும் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவருக்கு சொல்லுவார். அப்படி என்று சொன்னால் அவருடைய வருகைக்கான நாள் குறிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அதை நீங்களும் நானும் புரிய வேண்டிய காலத்தில் அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தும் காலத்தில் கண்டிப்பாக விலகிக் கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என் வருகை நாளையும் அறிய மாட்டாப்பா, அது ரகசியமா இருக்குப்பா, அதை நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நீ விழித்து இருக்கணும். ஒரு நாள் வரும், அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்துவேன். வெளிப்படுத்தாமல் செய்ய போறதே இல்லை. ஆண்டவருடைய வருகை நாளையும் அறிய முடியாது என்று சொல்லுகிற பிள்ளைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, அவர் நாளை குறித்து விட்டார். அந்த ரகசியம் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. அவர்கள் எழுப்பி அதை கண்டிப்பாக ஒரு நாள் போதிப்பார்கள். ஒரு கேள்வி எழும்போம். என்ன கேள்வி எழும்போம்னா, ஆண்டவர் நாளை குறிச்சிட்டாருல, ரகசியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார் இல்லையா, மறுபடி ஏன் பிதாவை தவிர வேறு ஒருவனும் அவருடைய வருகையின் நேரத்தை அறியார்கள் என்று இயேசு சொன்னார். வேதாகமத்தை ஆராய்ந்து வருங்கள், அவைகள் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அப்படி ஏன் சொன்னார்? அவரு நாளை குறிச்சிட்டாரு, அந்த ரகசியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிடுவாரு. மறுபடியும் இருக்கும் பொழுது என் பிதாவை தவிர வேறு ஒருவரும் தேவனுடைய வருகையை நாளையும் அறிய மாட்டார்கள் என்று இயேசு ஏன் சொல்ல வேண்டும்? வேதம் தெளிவாக பேசுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 11வது வாக்கியத்தை குறித்து பேசும்போது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுடைய
பலனை முழுமையாய் அவர் பார்க்காமல் திருப்தி அடைய போறதில்லை. அப்படின்னா அவர் இந்த பூமியில இருந்து எவ்வளவுக்கு அதிகமாய் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வளவுக்கு அதிகமான மனிதர்களை ரட்சிக்கும் வரைக்கும் அவர் திருப்தி அடைவதில்லை. அப்படியானால் அவருடைய வருகையின் நாளும் நாழிகையும் எப்படி அறிவிக்கப்பட போகிறது என்று சொன்னா, அவருடைய அந்த பாடும் மரணத்தினாலே இந்த மனிதனை ரட்சிப்பதற்கு அவர் கொடுத்த ஜீவனுடைய விளைவாக அவர் பெற வேண்டிய எல்லா ஆத்தும பலனையும் பெற்ற பிறகுதான் இயேசுவினுடைய வருகை இருக்கும். அது தாமதமாய் கொண்டே இருக்கக்கூடாது. அவர் நாளை குறிச்சிட்டார், அதான் கடைசி. அதை தாண்டி அவர் வரமா தாண்டி போகாது. அதற்கு முன்பாக வரலாம், அதை தாண்டி போகவே போகாது. அப்படின்னு சொன்னால் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பலனை அறிய வேண்டும், அந்த பலனை பெற வேண்டும். நம்ம வேதாகமத்தில் கொஞ்சம் படிக்கும்போது ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசு தம்முடைய சீஷரிடத்துல பேசும் பொழுது, நான் போவேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்தவங்களை கூட்டிட்டு போயிருக்கேன். அந்த ஸ்தலம் ஆயத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றத ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஸ்தலத்தை காட்டினார், புதிய எருசலேமை காட்டினார். ஸ்தலம் ஆயத்தமாயிற்று. சுவிசேஷமும் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கப்பட்டு வந்தது என்று சொல்லி பவுல் சொல்றார். அந்த வார்த்தையும் அங்க நிறைவேறிச்சு. ஆனால் தேவன் எதிர்பார்த்த பலன் உண்டாகும். அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு நகரத்தை உண்டாக்கி இருக்காரு. அங்க நகரத்துக்குள் வாசம் செய்கிறதுக்கு தேவையான ஜனங்கள் முழுமையடையவில்லை. என்ன ஆண்டவர் ஏன் வரலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாரா, போனாரா, சலத்தை ஆயத்தம் பண்ணாரா, வந்துடணும்ல, ஏன் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எதிர்பார்த்த பலன் உண்டாகவில்லை. ஒருவேளை சீஷர்கள் எல்லாம் சுவிசேஷத்தை உலகம் பிரசங்க உலகத்தை கலக்கி இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த பலன் வரவில்லை. ஆகையால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரல அப்படிங்கறத நம்ம விளங்கி கொள்ள முடியுது. இன்னொரு காரியம் அவருடைய வருகையினுடைய தாமதத்தை பார்த்த பொழுது தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்த பவுல் சொல்லுகிறார், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் தான் அந்த நாள் வரும், அதுக்கு முந்தி வராது. அவருடைய பலன் அங்க முழுமையடையவில்லை. ஆகையினாலே காலத்தை கூட்டி செல்கிறார். இப்ப என்ன வெளிப்பாடு வருகிறது சொன்னா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். தானியேல் புஸ்தகத்தை நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் சின்ன கொம்பு என்பதை அறிந்து கொள்வீர்கள், உன்னதமானவருக்கு எதிராக வேலை செய்வான், பிரமாணங்களை மாற்ற நினைப்பான். அந்த 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 சின்ன கொம்பினுடைய ஆட்சி 538 ஆண்டில தொடங்கி 1798 ஆண்டில முடிந்து விட்டது. கிறிஸ்தவர்கள் ரோமை ஆண்டார்கள். இயேசுவின் பெயரிலே தொழுகை செய்து கொண்டிருக்கிறவர்கள் ரோமை ஆளுங்க அதிகாரத்தை பெற்றார்கள். அவர்கள் தங்களை கத்தோலிக்கர்கள் என்று அறிவித்தார்கள். உலக சபை என்று அர்த்தம். பாவ மனுஷன் வந்துட்டான், அவன் முடிச்சும் போயிட்டான். ஆனாலும் இயேசு வரல. 2 காரணங்கள். அவர் எதிர்பார்த்த பலன் வரவில்லை. அவர் எதிர்பார்த்த பலன் வரணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தை போதிக்கிற பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்று போல் செயல்பட வேண்டும். அது லட்சமான மனிதர்களாக இருந்தாலும் ஒரு மனிதன் போல அவருடைய செயல்பாடு இருக்க வேண்டும். ஆனா இந்த ரோம கிறிஸ்துவ சபைக்கு எதிராக, கத்தோலிக்க சபைக்கு எதிராக சீர்திருத்தவாதிகள் எழும்பி முழங்கிய பொழுது அவர்கள் ஒன்றாய் செயல்படாதபடி பிரிந்து போனார். அப்ப ஆண்டவர் அவர்களோடு சேர்த்து வேலை செய்து அவர் எதிர்பார்க்கிற பலனை கூட்டி சேர்க்க முடியல. ஆகையினாலே ஆண்டவர் வரல. நீ ஒரு உண்மை இங்க விளங்கிக்கணும், ஆண்டவர் வருகிறதுக்கு விரும்புகிறார். அவர் ஒரு நாளை குறித்திருந்தாலும் அந்த நாளுக்காக தாமதிக்காதபடி அவர் எதிர்பார்க்கிற பலம் உண்டாயிற்று என்று சொன்னார். அவர் உடனே வருகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அந்த எதிர்பார்க்கிற பலம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவருடைய நாமத்தை உலகம் எங்கும் அறிவிக்க வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற அந்த பலன் மந்தைக்குள்ள சேர்க்கப்பட வேண்டும். அப்போ அவர் வந்துருவார். என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, ஒரு நாளை அவர் குறித்து வச்சுட்டா கூட அந்த நாளுக்கு அவர் காத்திருக்காதபடி, அந்த நாளுக்காக அவர் தாமதிக்காதபடி, நான் எழும்பி வேலை செஞ்சா, தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி வேலை செஞ்சால், கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கிற பிள்ளைகள் எழும்பி உண்மையாக வேலை செய்தா, அந்த பலன், அவர் எதிர்பார்க்கிற பலன் அவருடைய மந்தைக்குள்ள வந்து சேர்ந்துட்டுன்னு சொன்னா வந்துருவார். அப்படின்னா அவர் அந்த குறிக்கப்பட்ட நாளுக்காக தாமதிக்கல, நான் வேலையை செய்யணும், அந்த வேலையை எதிர்பார்த்து அவர் தாமதம் செய்கிறார். அந்த வேலை முடிகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை உண்டாயிடுச்சுன்னா, என் இயேசு வரப்போகிற நாளை அறிவித்து வந்து விடுவார்.
காரியம் இப்படி இருக்கிறதுனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னாரு, பிதா தவறுதான், வேற யாரும் அறிய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வேலையை முடிக்கிற சூழ்நிலையை வச்சுதான் அவர் நாளை தீர்மானிக்க போகிறார். அவர் குறிச்சிட்டாரு, அதிகப்படியான நாளை குறிச்சிட்டாரு, அதை தாண்டி போகாது. ஆனா நான் துரிதமா வேலை செஞ்சா அவர் துரிதமாய் வந்து விடுவார். அதான் இயேசு சொன்னார், நான் சீக்கிரத்தில் வரப்போகிறேன் என்று சொல்லி. இன்னும் சரித்திரம் முடியல. வில்லியம் மில்லர் என்பவர் எழும்பி 1844 ஆண்டுல இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு நாளை குறித்து போதித்த பொழுது, எல்லா சபையிலும் இருக்கிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த உண்மை அறிந்து சபையை விட்டு வெளியே வந்து ஒன்றுபட்டனர். தேவன் எதிர்பார்க்கிற ஒற்றுமை இங்கு தோன்றியது. ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஒரு 3 செய்தியை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். 1ஆம் தூதனுடைய செய்தி, 2ஆம் தூதனுடைய செய்தி, 3ஆம் தூதனுடைய செய்தி அவங்க உலகத்துக்கு அறிவிக்கணும். ஆனா அவங்க 1744க்கு முன்பாக இயேசு வரப்போகிறார் என்று போதித்த பொழுது 1ஆம் தூதனுடைய செய்தியை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பூமியை நியாயத்திற்கு இயேசு வரப்போகிறார், பூமியை சுத்திகரிக்க இயேசு வரப்போகிறார். அன்னைக்கு அந்த நம்பிக்கை தான் இருந்தது. பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது என்று சொன்னா பூமி சுத்திகரிக்கப்படுவதாக நம்பினார்கள். ஆனா அது உண்மை அல்ல. பரலோகத்திலே பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. 2ஆம் தூதனுடைய செய்தி சொல்லணும், 3ஆம் தூதனுடைய செய்தி சொல்லணும். ஏமாற்றம் உண்டான பொழுது இயேசு வரப்போகிறார் என்கிற நம்பிக்கையில ஒன்றாயிருந்த பிள்ளைகள் பின்வாங்கி போனார். இன்னும் 2 செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது, நம்ம இணைந்து சொல்லி முடிப்போம். ஆண்டவர் வரப்போகிறார் என்று அவர் நம்பாதபடி பின்வாங்கி போகிறார். ஆண்டவர் ஒன்றுபடுத்தினாரு, ஒரு சோதனையை வச்சாரு. அந்த சோதனையில அவங்க நிலைத்து நிற்காதபடி பின்வாங்கி போனதுனால வரலால அப்பமே வேலையை முடிச்சுட்டு வந்துடுவார். என்ன உண்மை வெளிப்படுதுன்னா, என் இயேசு சீக்கிரமாய் வருகிறதுக்கு விரும்புகிறார். அவர் நியமித்த காலம் வரைக்கும் தாமதிக்க விரும்பவில்லை. அதற்கு முன்பாகவே அவருடைய பிள்ளைகள் வேலையை செய்து முடித்து விட்டார். அவர் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகையால தான் இயேசு சொன்னார், என் பிதாவை தவிர வேறு ஒருவனும் அறியார் என்று சொல்லி. இந்த வேலை எப்ப முடியும், யார் முடிப்பா, எப்படி முடிப்பார்கள் என்பதை கர்த்தர் பிதா பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனம் எழுப்பி இந்த வேலையை முடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா அவருடைய வருகை நாளையும் அவர் குறித்து விடுவார். இன்னொரு சம்பவத்தை நீங்க மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த இயேசு வருவார் என்று நாள் குறித்து போதித்த பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்த பொழுது ஒரு சின்ன கூட்டம் மாத்திரம் அவர்களுக்காக நிலைநிறுந்தது. அவர்கள் தங்களை பெருப்பாடு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று அழைத்துக் கொண்டார்கள். இந்த கூட்டத்தினர் பரிசுத்தமான சபையாய் காணப்பட்டார்கள். அவர்கள் மத்தியில் பதறி இல்லை. அப்பொழுது உண்மையானவர்களாக இருந்தார்கள். தேவன் எதிர்பார்த்த கரைதிரை முதலான ஒன்றும் இல்லாத ஒரு சபையாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அவசரத்தில் அல்லது சீக்கிரத்தில் இயேசு வராத பொழுது அவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கை வந்துருவார்கள் எதிர்பார்த்து, இன்னும் ஒரு 180 வருஷம் போவாங்க என்று எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் நித்திரைக்குள்ளாக போனார்கள். பதரை சத்ரு உள்ள விதைச்சிட்டான். பதர் சபையில இருக்கும் பொழுது சபையால வேலையை முடிக்க முடியும். அதுதான் உதாரணம். எருசலேம் இஸ்ரவேலர்கள் ஆயி பட்டணத்துக்கு யுத்தம் பண்ண போனபோது விரட்டப்பட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்பாக அவர்கள் செய்த யுத்தத்தில எதையும் எடுத்துட்டு வரப்படாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆகான் நினைச்சுன்னா கொஞ்சம் பொருளை எடுத்துக்கொண்டு உள்ள புதைச்சிட்டான். ஒரு ஆகான் இருந்ததுனால வெற்றி இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு சபைக்குள்ள சாத்தான் பதரையே எவ்வளவு அதிகமாய் விதைக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் விதைத்து இருக்கிறான். ஆகையினால சபையில என்னத்தை பார்க்க முடியலன்னு சொன்னா வெற்றியை பார்க்க முடியல. ஒரு உண்மையை நீங்க விளங்கிக்கணும். என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தெளிவாக இருக்கிறது. இயேசுவை அனுப்ப பிதா நாளை குறித்து இருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் பிதா தாமதிக்க விரும்பவில்லை. சபை வேலையை முடிப்பதை சார்ந்து குமாரனை அனுப்ப பிதா விரும்புவதினால் அந்த வேலை எப்போது முடிந்தாலும் அவரை உடனே அனுப்ப அவர் விருப்பம் உள்ளவராக இருப்பதனால்தான் இயேசுவின் 2ஆம் வருகையின் நாள் பிதாவை தவிர வேறு ஒருவரும் அறியார் என்று வேதம் கூறுகிறது.
இப்போ மிக தெளிவாக இருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஏன் பிதாவை தவிர ஒருவரோ இயேசுடைய வருகையை நாளையும் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய வருகையின் அவரை பூமிக்கு அனுப்புவதற்கு பிதா எப்பவும் ஆசை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ஜனமாகிய தேவனுடைய பிள்ளைகள் வேலையை முடிக்கிற சூழ்நிலையை காட்டிட்டா உடனே நாளை குறித்து அவர் என்ன செஞ்சு விடுவார்? குமாரனை அனுப்பி விடுவார். ஒரு கேள்வி எழுப்புவோம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறாரு. அந்த நாள் வேதாகமத்தில் உள்ளதா? பிதாவால் குறிக்கப்பட்ட இயேசுவின் 2ஆம் வருகைக்கான நாள் வேதாகமத்தில் உள்ளதா? கண்டிப்பா வேதாகமத்தில் இருக்கும். ஏன்னா அவர் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகள் இடத்துல அவருடைய ரகசியம் இருக்கிறது. வெளிப்பட வேண்டிய காலத்துல சரியா வெளிப்படும். ஆண்டவருடைய வேலையை முடிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலையில தேவனுடைய ஜனம் ஆயத்தமாகிறது என்று சொன்னா அந்த நாளை நம்ம அறிந்து கொள்ளலாம். எங்கவே பார்க்க முடியும்? தீர்க்க தரிசனங்கள் நாம் பார்க்கலாம், ஆனா இப்ப அறிய முடியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய வழி எங்கே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய சமுதாயத்தில் நீங்க பார்க்க முடியும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து. பரலோகத்தில் ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது. அதனுடைய மாதிரி பூமியில மோசையினாலே கட்டப்பட்டது. அங்க ஆண்டவருடைய வழி இருக்கிறதா? அப்போ ஆண்டவருடைய திட்டம் எல்லாம் அங்க இருக்கிறது என்று சொன்னால், ரட்சிப்பின் திட்டம் எல்லாம் அங்க இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு எந்த கலக்கம் இல்லை அங்க போய் பார்ப்பது இல்லை. அங்க ஆண்டவருடைய வருகையின் நாளிகையும் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கும் என்று நம்புகிறதுக்கு போதுமான சான்று வேதாகமத்தில் இருக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க அந்த மாதிரில போய் நிழல்ல போய் பஸ்கா பண்டிகை இருக்கும். அந்த பஸ்கா பண்டிகை இயேசுவினுடைய மேசியாவினுடைய மரணத்தை அடையாளப்படுத்துகிறது. மேசியா எந்த ஆண்டில மரித்தாரோ அந்த ஆண்டில மாதிரில சொல்லப்பட்ட அதே மாதம் அதே நாளில மரித்தார். அப்படி போல கதிர்கட்டு அசைவாகிற பண்டிகை இருக்கும். அந்த கதிர்கட்டு எப்ப அசைவாடப்படணும் சொன்னா ஓய்வு நாளுக்கு மறுநாளுங்க. அது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இயேசு எப்போ உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆயத்த நாள், ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளான வெள்ளிக்கிழமையில மரித்து ஓய்வு நாள்ல ஓய்ந்திருந்து முதலாம் நாள்ல உயிர்த்தெழுந்தார். வேதம் மாதிரில சொன்ன அதே நாளில இயேசு உயிர்த்தெழுந்தார். அது மாத்திரமல்ல, அதுல இருந்து 50 நாட்கள் நீங்க என்ன அப்படின்னு சொல்ல புதிய போஜனம் அங்கே சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி போல சீஷர்கள் புதிதாக்கப்பட்டவர்களாக, இயேசுவினுடைய அந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக 50வது நாளிலே காணப்பட்ட பொழுது ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் எந்த ஆண்டில நடக்கும் என்பதை ஆண்டவர் தானியேல் தீர்க்கதரிசிக்கு 9ஆம் அதிகாரத்துல 25 27 வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் நம்ம இப்ப படிக்கிறதுக்கு என்ன ஒரு உண்மை வெளிப்படுகிறது என்று சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்துல மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரியில காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல தான் அந்த மாதிரியினுடைய நிஜம் நிறைவேறும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த சம்பவத்துல நிஜம் நிறைவேறும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த மாதத்துல அந்த நாளில தான் அந்த காலத்துல தான் நடக்குமா. இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படுகிறது. இதைத்தான் வில்லியம் மில்லர் என்கிறவர் எழும்பி 2300 ராப்பகல் கணக்கை பார்த்து, தானியேல் 8:14 இருக்கிற அந்த கணக்கை பார்த்து பூமிக்கு இயேசு வந்துருவார் என்று முடிவு பண்ணார். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வெளிச்சம் அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. அன்னைக்கு இருந்த நம்பிக்கையில இயேசு பூமிக்கு வந்து விடுவார் என்று பிரசங்கித்தார். இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும். இஸ்ரவேலுடைய தீட்டு நீங்க அது சுத்திகரிக்கப்படும். அந்த சுத்திகரிப்பு, பரலோகத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்தினுடைய சுத்திகரிப்பு சரியாக எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்க பாவ நிவாரண பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. அதுதான் அக்டோபர் 22ஆம் தேதி அந்த ஆண்டுல 1844ஆம் ஆண்டுல வில்லியம் மில்லர் கணக்கு போட்ட ஆண்டுல. என்ன ஒரு உண்மை இங்க வெளிப்படுகிறது என்று சொன்னால், மாதிரியில என்ன காலம் சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த காலத்துல இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால், நிஜங்களை நிறைவேற்றுகிறார். தேவன் நிஜங்களை நிறைவேற்றுகிறார். இயேசுடைய மரணம் அங்கு சொல்லப்பட்ட அதே மாதம் அதே நாளில் நடந்தது. இயேசுடைய உயிர்த்தெழுதல் அங்கு சொல்லப்பட்ட அதே நாளில் நடந்தது.
50ஆம் நாள் பண்டிகை, புதிய போஜனம். அங்கே சொல்லப்பட்ட அதே பெந்தைகோஸ்து நாளில் சீஷர்கள் அபிஷேகிக்கப்பட்டார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாவ நிவாரண நாள் வில்லியம் மில்லர் கணக்குப்படி கரெக்டாக அந்த நாளிலே துவங்கியதை பிற்காலத்தினுடைய தரிசனத்தினர் பார்த்து கொண்டார்கள். 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து, ஆமா, பரலோக பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்து இதெல்லாம் அங்க சொல்லிக்கிற அப்படியே நடக்கும் பொழுது இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்ட மாதிரியில் உள்ள காலத்தின்படியே இயேசுனுடைய 2ஆம் வருகை நடக்கும். இத பரிசுத்தத்தை பார்த்த மறுக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உண்மை வெளிப்படாது. இத பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வெளிப்பாடை கிரகித்துக் கொள்வதற்கு விரும்பாத பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள முடியாது. என்ன ஒரு உண்மை வெளிப்படுகிறது என்று சொன்னால், இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு பரிசுத்த ஸ்தலத்துல மாதிரி இருக்குமானால் அந்த மாதிரியின் படியே, அந்த மாதிரியில சொல்லப்பட்ட காலத்தில் தான் இயேசு வருவார். இது ஒரு அழகான ஒரு வெளிப்பாடு, ஒரு உண்மை. சரி, இப்ப நம்ம இன்னொரு கேள்விக்குள்ளாக போவோம். பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசுவின் வருகைக்கான மாதிரி பிரமாணம் இது. அப்படி ஒரு மாதிரி பிரமாணம் இருக்கிறதா இருக்கிறது நம்முடைய கேள்வி. நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்த பிரமாணங்களை படிக்கும் பொழுது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடுத்த பிரமாணங்களை நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு அழகான பிரமாணத்தை லேவியாரம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 3 to 5 வரை வாசிப்போம். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். என்ன அந்த பிரமாணம் அப்படின்னு சொன்னா, அவங்க 6 வருஷம் அறுவடையை செய்யணும், 7ஆவது வருஷம் ஓய்ந்து இருக்கணும். வருஷங்களின் வார பிரமாணம். வருஷங்களை அடிப்படையை வைத்து 7 வாரத்தை கணக்கில் வைத்து ஒரு பிரமாணம். 6 வருஷம் விவசாயம் செய்து அறுவடை செய்ய வேண்டும், 7ஆவது வருஷம் நிலம் ஓய்ந்து இருக்க வேண்டும். இது 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 ஒரு பிரமாணம். இந்த இதுல இருக்கிற பாருங்கிற ஒரு நிலம் ஓய்ந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கு பாத்தீங்களா? நிலம் ஓய்ந்து இருக்கணும் அப்படி ஒரு பிரமாணம் சொல்லப்படுகிறது பாத்தீங்களா? அந்த நிலம் ஓய்ந்து இருக்கிற ஒரு அனுபவத்தை யாரு வெளிப்படுத்துறா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். 20வது அதிகாரத்துல நீங்கள் அதை வாசிக்கலாம். நீங்கள் 1 முதல் 6 வரை வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, 19வது அதிகாரத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இயேசுனுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த வருகையில எல்லா துன்மார்களும் கொல்லப்பட்டு விடுவார்கள். சாத்தானும் அவனுடைய விழுந்து போன தூதர்களும் எந்த வேலையும் இல்லாமல், எந்த கிரியையும் இல்லாமல் இந்த பூமியில இருக்கும்படி, வேறு எங்கு போக அனுமதி இல்லாதபடி கட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். இயேசுனுடைய வருகையில துன்மார்க்கர் அழிகிறது மாத்திரமல்ல, மரித்த பரிசுத்தவான்களுக்கு உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபாக்கப்பட்டு அவர்கள் தேவனோடு கூட பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள். அதனால அந்த அதிகாரம் இதுல வாசிக்கலாம். அதைத் தொடர்ந்து 1000 ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பரலோகத்துல தேவனோடு கூட சேர்ந்து ஆட்சி செய்கிறார்கள். 1000 ஆண்டு முடிந்த பிறகு மறுபடியும் அவர் வருகிறார். தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்கும். துன்மார்க்கர்கள் எல்லாம் உயிர்த்தெழ செய்யப்பட்டு அவர்கள் நகரத்தில் அழிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை நீங்க அங்க படிக்கலாம். இப்போ ஒரு 1000 வருஷம் நிலம் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னா ஓய்ந்து இருக்கிறது. நம்ம நிழல் பிரமாணத்துல, மாதிரி பிரமாணத்துல படிச்சோம், 6 வருஷம் நீங்க வேலை செய்யணும், 7ஆவது வருஷம் நிலம் ஓய்ந்து இருக்கணும், 6 வருஷம் நீங்க கிரியை செய்யணும், 7ஆவது வருஷம் நிலம் ஓய்ந்து இருக்க வேண்டும். இங்க வெளிப்படுத்த என்ன சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா, நிலம் ஓய்ந்து இருக்கக்கூடிய அந்த ஓய்வு வருஷம் நிஜத்தில் 1000 ஆண்டுகள் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷங்களின் வாரங்களில் ஒரு வருஷத்துக்கு 1000 வருஷம் என்பதை பரிசுத்த ஸ்தலத்தின் மூலமாகவும் யோவான் வெளிப்படுத்திய அந்த தரிசனத்தின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஓய்வு வருஷத்துக்கு, 7ஆவது ஓய்வு வருஷத்துக்கு 1000 வருஷம் என்றால் அதற்கு முன்பாக இருக்கிற 6 அறுவடை வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1000 வருஷம் என்றால் 6 அறுவடை வருஷத்துக்கு 6000 வருஷம் வரும். அப்ப இந்த பூமியில ரட்சிப்புக்கான வேலையை செய்திருக்கிற காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6000 வருஷம். மனிதனுடைய விழுகையிலிருந்து ரட்சிப்பின் திட்டம் செயல்படுவதற்காக தேவன் குறித்திருக்கிற காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6000 வருஷம். அந்த 6000 வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷத்துல ஓய்வு. அப்பொழுது இயேசுவினுடைய வருகை இருக்கும். அவர் வரும்பொழுது
பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிர் தெழுவார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு சென்று விடுவார்கள். அதை தொடர்ந்து 1000 வருஷம் இந்த பூமி எப்படி இருக்குன்னு சொன்னா ஓய்ந்து இருக்கும். அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னு சொன்னா இந்த 6 அறுவடை வருஷம் நிஜத்துல 6000 வருஷம் முடிய வேண்டும். அதுக்கு அடுத்த வருஷத்துல இயேசுனுடைய வருகை. இது பரிசுத்த ஸ்தலம் சொல்லுகிற உண்மை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காலம் அவர் குறித்து இருக்கிறார். 6001வது ஆண்டுல என்னுடைய வருகை இருக்கும். 6000 ஆண்டுகள் முடிந்து ஓய்வு ஆண்டு தொடங்கும் பொழுது நான் என்ன செய்வேன் அப்படி சொன்னா வருவேன் என்று அவர் பரிசுத்த ஸ்தலத்தின் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிற உண்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு கேள்வி எழுப்புவோமே. இயேசு 2ஆம் முறையாக வரும் 6001ஆம் ஆண்டு எது என்று அறிய முடியுமா? நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றையும் சொல்லாமல் செய்ய மாட்டார். அவருடைய ரகசியம் அவருடைய பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிறது. அதனால கண்டிப்பா அது நமக்கு வெளிப்படும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இந்த வாரங்களின் பிரமாணங்களுக்குள்ள இன்னொரு பிரமாணம் இருக்கு. அது என்ன அந்த பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 6 அறுவடை வருஷம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 6 அறுவடை வருஷத்துல 1வது வருஷமும் 2வது வருஷமும் 4வது 5வது வருஷமும் 2ஆம் தசம பாகத்தை, லேவியனுக்குரிய 1வது தசம பாகம் அல்ல, 2வது தசம பாகத்தை அவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்து செலவழிக்கும். 3வது வருஷமும் 6வது வருஷமும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த காணிக்கை பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வரக்கூடாது, வீட்டிலேயே வைத்து விடணும். வீட்டில் வச்சு அவங்க செலவழிக்க. அப்ப 4 வருஷம் பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து இருக்க வேண்டும், 2 வருஷம் பரிசுத்த சார்ந்து இருக்க கூடாது. நமக்கு தெரியும் இந்த வாரங்களின் வருஷங்களின் வார பிரமாணத்திற்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி, அப்ப 4 வருஷம் அப்படின்னு சொன்னா 4000 ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்யலாம், மனிதன் விழுந்ததில் இருந்து பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து இருந்து 2ஆம் தசம பாகத்தை செலுத்த வேண்டும். 2000 ஆண்டுகள் பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து இராமல் செய்ய வேண்டும். பரிசுத்த ஸ்தலம் என்பது பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்துக்கு நிழலானது. அந்த நிழல் பரிசுத்த ஸ்தலத்தை எவ்வளவு ஆண்டுகள் தான் சார்ந்து இருக்கணும் சொன்னா 4000 ஆண்டுகள் சார்ந்து இருக்க வேண்டும். அதற்கு பிறகு 2000 ஆண்டுகள் நிழல் பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அங்கு சொல்லப்படுகிற சடங்குகளை நம்ம செய்ய வேண்டியது. எந்த சடங்கையும் செய்ய வேண்டியது. இயேசுவின் அந்த நிழல்ல காணப்படுகிற எந்த சடங்கையும் 2000 ஆண்டு நம்ம செய்ய வேண்டியதில்லை. அதான் பலியிடுகிற அனுபவம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாவ நிவாரண நாளினுடைய பண்டிகை, இல்ல சேர்ப்பின் பண்டிகை, இல்ல கூடார பண்டிகை, இதையும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. மாதாந்திர தொழுகை, இது எதையும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. இதை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் நிழலை சார்ந்து இருக்கோம். இங்க 4000 ஆண்டுகள் நீங்கள் நிழலை சார்ந்திருக்க வேண்டும், 2000 ஆண்டுகள் நீங்கள் நிழலை சார்ந்திருக்க கூடாது. அப்படி என்று சொன்னா 4000வது ஆண்டு யாரு வரணும் அப்படின்னு கேட்டா மேசியா வரணும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய நிழல் நிறைவடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த அந்த திட்டம் பூர்த்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், அதன் மூலமாக நான் வேத தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மேசியா வராத காலத்தை அதை சார்ந்திருந்தேன். ஆனா மேசியா அங்க மையமாக சொல்லப்பட்டிருக்கிற மேசியா வந்த பிறகு நான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்திருக்க கூடாது. அதான் பலி செலுத்தி மேசியாவை அறிகிறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. நான் கூடார பண்டிகையை கடைபிடித்து மேசியாவின் திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படக்கூடாது. நான் சேர்ப்பின் பண்டிகையை கடைபிடித்து தேவனை அறிவதற்கு பிரயாசப்படக்கூடாது. நான் அதை செய்தால் அதனுடைய ஞானத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா கிரியைகளினாலே அதை வெளிப்படுத்தக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் இந்த கிரியைகளை செய்கிறதுனால என்னை பரிசுத்தவனாக முடியாது. ஏன்னா மேசியா வந்த பிறகு அதை நான் செய்ய முடியாது. மேசியா யார் அப்படின்னு சொன்னா இயேசு. இயேசு இந்த பூமியில தோன்றிய பிறகு, அவர் மேசியாவாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நான் எதை பின்பற்ற முடியாது அப்படின்னு சொன்னா, எந்த கிரியைகளை வெளிப்படுத்த முடியாது என்று சொன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த கிரியைகளை நான் வெளிப்படுத்த முடியாது. இயேசுவுக்கு நிழலாய் இருக்கக்கூடிய கிரியைகளை வெளிப்படுத்த முடியாது. இயேசுவாகி நிஜம் தோன்றிய பின்பு முடிவுக்கு வந்த நிழலுடைய கிரியைகளை நான் வெளிப்படுத்த முடியாது. அப்போ 4000வது ஆண்டு யார் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசியா வர. மேசியா வந்ததுல இருந்து
2000 ஆண்டுகள் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நேரடியாக பரலோகத்தின் பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், நேரடியாக மேசியாவை பார்க்க வேண்டும், நிஜமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உண்மை எங்க மறுபடியும் நமக்கு வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த 6000 ஆண்டுக்கு பாத்தீங்களா, இயேசுவினுடைய வருகைக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டிய முடிய வேண்டிய 6000 ஆண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த 6000 ஆண்டு ரெண்டா பிரிக்குது. 4000வது ஆண்டு மேசியாவுடைய வருகை என்பதை பரிசுத்தம் சொல்லுகிறது. அதற்கு ஒரு 2000 ஆண்டுகள் தான், சரியாக கணக்கிட்ட 2000 ஆண்டுகள் தான். 2000 ஆண்டு முடிந்த உடனே அந்த அந்த அடுத்த ஆண்டில இயேசு வந்து விடுவார். இப்போ மேசியா எப்ப வருவார் என்பதை நான் அறிந்து கொண்டால், மேசியா எப்ப வருவார், எந்த ஆண்டிலே வந்தார் என்பதை நான் அறிந்து கொண்டால், நான் எதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசுவினுடைய வருகையின் ஆண்டை கண்டுபிடிக்கும். நம்ம இதுல கலங்க வேண்டாம், குழம்ப வேண்டாம். நீங்க போய் ஒருவேளை இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர கணக்கை சரியாக கணக்கிட்டார், உங்க இஷ்டத்துக்கு இல்லை, அதுல கணக்கிட வேண்டிய முறைமைப்படி கணக்கிட்டார், நீங்க வருவீங்க, சரியான கணக்குக்கு வருவீங்க. நீங்க ஆபிரகாம் வரைக்கும் பிறப்பு வரிசை அதை கணக்கிட்டீங்கன்னா 2046 ஆண்டுகள் முடிந்தது. அதற்கு பிறகு அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒரு 430 ஆண்டுகள் பிரமாணத்தை பெறுகிற வரைக்கும் அவர்கள் செல்ல வேண்டும். அது முதலாவது ஆலயம் எத்தனை ஆண்டுகள் கழித்து கட்டப்பட்டது, பிரமாணம் கொடுக்கப்பட்டதிலிருந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து கட்டப்பட்டது என்பதை வேதம் வெளிப்படுத்துகிறது. ராஜாக்களுடைய வரிசையை பார்த்தீங்கன்னு சொன்னா, சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டின அந்த சாலமோன்ல இருந்து எருசலேம் அழிக்கப்படுகிற அந்த காலம், அந்த முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் அழிக்கப்படுகிற காலத்தை நீங்க கணக்கு பட்டீங்கன்னா அங்க ஒரு 411வது வருஷம் வரும். அவர்கள் 70 ஆண்டுகள் எருசலேமில் அடிமைகளாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். அந்த 70 ஆண்டுகளுடைய முழுமையில முதலாவது ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும், மூன்றாவது ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். அப்போது எருசலேம் ஆலயம் எடுப்பித்து கட்டப்பட்டு இருக்கும். அது ஒரு 80 ஆண்டுகள். அந்த தொடர்ந்து நீங்க தானியேல் தீர்க்கதரிசி போனீங்கன்னா, இந்த எருசலேம் எடுப்பித்து கட்டப்படுகிற அந்த கட்டளையில இருந்து 483வது ஆண்டு முடியும் பொழுது இயேசு வருவார். எந்த ஆண்டு முடியும்? ராஜாக்களுடைய கணக்கு. அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய 7வது ஆண்டுல இந்த கட்டளை பிறப்பிக்கப்படும். இந்த கட்டளை பிறக்கப்பட்ட அடுத்த ஆண்டிலிருந்து கிமு 457 56ல இருந்து 480 ஆண்டை கணக்கிட்டீங்கன்னு சொன்னா 27ஆம் ஆண்டிலே வரும். கிபி 27ஆம் ஆண்டிலே வரும். அது நீங்க உட்கார்ந்தானா கணக்கிட்டு பாருங்க, நான் சொல்றது சரியா இருக்கிறதா. அப்பொழுது கரெக்டா 4000 ஆண்டு முடிச்சு. இந்த கிபி 27ஆம் ஆண்டுல தானியேல் என்ன சொல்றார் சொன்னா, மேசியா வருகிறார் என்று சொல்லுகிறார். அப்ப மேசியா வருகிற ஆண்டு 27ஆம் ஆண்டு. நீங்க கணக்கிட்டு பார்த்தா சரியா 4000 ஆண்டு. இது ஒன்று மாத்திரம் அல்ல, மிக நேர்த்தியாக நீங்க கணக்கிட்டு அதை கண்டுபிடிக்க முடியும், சரியாக வரும். நீங்க தானியேல் புஸ்தகத்தினுடைய கால தரிசனத்துக்கு நீங்க போவீங்க அப்படின்னு சொன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நீங்க பார்க்க முடியும். அதாவது அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய 7வது வருஷத்துல அந்த கட்டளை, 3வது கட்டளை பிறப்பிக்கப்படும். அந்த ராஜாக்களுடைய காலத்தை இஸ்ரவேலர்கள் எப்படி கணக்கிடுவார்கள் சொன்னா, இலையுதிர் காலத்திலிருந்து இலையுதிர் காலத்தை கணக்கிடும். அதாவது அவங்களுடைய கேலண்டர் படி, நாட்காட்டின்படி 7வது மாதத்துல இருந்து அவங்க ராஜாக்களுடைய வரிசையை காலத்தை கணக்கிடுவாங்க. ராஜா எப்ப வந்தாலும் சரி, எப்ப ராஜாவானாலும் சரி, அந்த ஆண்டுல இருந்துதான் அவங்க அந்த மாதத்திலிருந்து தான் அந்த ராஜாவினுடைய ஆண்டு கணக்கை துவங்குவார்கள். அப்படி அவர்கள் 7ஆம் மாதத்துல அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய ஆண்டு கணக்கு துவங்கிய ஆண்டு 7வது ஆண்டு, அவர்கள் ஆண்டு கணக்கு போட்டு கரெக்டா வந்தா அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய 7வது ஆண்டு கிபி 458 457 வரும். அதாவது கிபி 458 யூதர்களுடைய இஸ்ரவேலுடைய கேலண்டர் படி 7வது மாதத்தில் இருந்து கிபி 457 7வது மாதம் வரைக்கும் அந்த ராஜாவினுடைய 7வது வருஷம். அப்ப அடுத்த வருஷத்திலிருந்து கணக்கு போட்டீங்கன்னா அது அப்படியே சரியா அப்படி வந்து 27ஆம் ஆண்டுடைய 7வது மாசத்துக்கு வரும். சரியா வந்து அந்த 7வது மாசம் யாரு வரணும் அப்படின்னு சொன்னா, மேசியா வரணும். இங்க தீர்க்க தரிசனம் தெளிவாய் சொல்லுகிறது 27ஆம் ஆண்டுல.
26, 27. ஆனா அந்த ஆண்டினுடைய முடிவு எப்போ அப்படின்னு சொன்னா, அதாவது ராஜாக்களுடைய வரிசையில அந்த ஆண்டினுடைய முடிவு எப்போ அப்படின்னு சொன்னா 7வது. யூத கேலண்டர் படி அது எப்ப துவங்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு 1வது மாதத்துல அந்த 27ஆம் ஆண்டு துவங்கும். ஆனா ராஜாக்களுடைய வரிசை எப்பதான் முடியும் அப்படின்னு சொன்னா 7வது ஆண்டு தான். ராஜாக்களுடைய ஆண்டுகள் எப்ப முடியும், ராஜாக்களுடைய ஆண்டுகள் எப்ப முடியும்னா 7வது மாதத்துல தான். இயேசு கிறிஸ்து நீங்க பாருங்க, இந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக வைத்து அவர் 27ஆம் ஆண்டில வர வேண்டும். அவர் பிறந்தது அதற்கு முன்பாக 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார். ஆனா சரியாக காலம் நிறைவேறிய பொழுது மேசியா தன்னை ஒப்பு கொடுத்தார், பிதாவை அங்கீகரித்தார். அவர் மனிதனாக தோன்றிய அந்த நேரம், மனிதனாக உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை அவர் ஒப்பு கொடுக்கும்படியாய் அங்கீகரிக்கப்பட்ட நேரம் ஞானஸ்நானம். நீங்க இதெல்லாம் படிக்கலாம். திபிராவினுடைய 15ஆம் ஆண்டில் ஒரு ஞானஸ்நானம் எடுத்திருப்பார். அந்த 15ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டாக இருக்கும். எல்லாம் சரியாக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ நம்ம காலக்கணக்கும் பார்த்தோம், 4000 ஆண்டுல 27வது ஆண்டு முடிகிறது என்பதை பார்த்தோம். 4000வது ஆண்டு 27ஆம் ஆண்டாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். இப்ப தானியேல் மூலமாக பார்க்கிறோம் மேசியா எப்போ வரணும் அப்படின்னு சொன்னா 27ஆம் ஆண்டுல. நம்ம பரிசுத்த ஸ்தலத்துல பார்த்தோம், என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா 4000 ஆண்டுல மேசியா வரணும். அது வரைக்கும் தான் நான் பரிசுத்தத்தின் நிலை சார்ந்திருக்கும். அதுக்கு பிறகு நான் நிழலை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. இப்போ எல்லா கோணத்துல நீங்க எந்த கோணத்துல பார்த்தாலும் சரி, நீங்க என்ன அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 4000வது ஆண்டு 27ஆம் ஆண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நான் தெளிவாக சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? வருஷங்களின் வார பிரமாணத்தின் அடிப்படையில இந்த பூமிக்காக ஆண்டவர், பூமியில வேலை செய்வதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற காலம் 6000 வருஷம். 6000 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த ஆண்டிலே அவர் வந்து விடுவார். 6001வது ஆண்டிலே வந்து விடுவார். இப்ப நமக்கு புரிஞ்சுக்கிற உண்மை என்ன அப்படின்னா, 4000ஆம் ஆண்டு மேசியாவுடைய வருகை எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 27ஆம் ஆண்டுல. இது கற்பனையான போதனை அல்ல, பரிசுத்த ஸ்தலம் வெளிப்படுத்துகிற உண்மை. தீர்க்க தரிசனங்களோட கூட ஒப்பிட்டு படிக்கும் பொழுது ஆண்டை தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த 483வது ஆண்டு எப்ப முடியுது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ராஜாக்களுடைய வரிசையின்படி 7வது மாதத்துல முடியும். சரியா 7வது மாதத்துல முடிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 7வது மாதத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருப்பார். ஏன்னா அவர் ஞானஸ்நானம் எடுத்ததில் இருந்து, அவர் வந்ததில் இருந்து 3.5 ஆண்டுகளுக்குள் அவர் கொல்லப்படுவார். 3.5 ஆண்டு 31வது ஆண்டில் வருகிறது. அந்த 31வது ஆண்டுகளுடைய பரிசுத்த ஸ்தலத்தினுடைய 1ஆம் மாதம் 14ஆம் தேதி தான் கொல்லப்பட்டார். பஸ்கா நாள்ல தான் கொல்லப்பட்டார். நீங்க யோவானுடைய புத்தகத்துல வாசித்து அறிந்து கொள்ளலாம். அதுல இருந்து சரியா 3.5 ஆண்டு பின்னாடி வந்து பாருங்க, 27ஆம் ஆண்டினுடைய 7ஆம் மாதம் 15ஆம் தேதியாக இருக்கும் யூதருடைய நாட்காட்படி. 483வது ஆண்டு அந்த ராஜாக்கும் கணக்குப்படி எப்படி முடியுமோ சரியா முடிஞ்சிருக்கும். அந்த ஆண்டுல இயேசு ஞானஸ்நானம் எடுத்திருப்பார். அதுல இருந்து 3.5 ஆண்டுல அவர் கொல்லப்பட்டிருப்பார். அதுல இருந்து 3.5 ஆண்டுல இஸ்ரவேலுடைய காலம் முடிந்திருக்கும். என்ன வெளிப்படுதுன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 27ஆம் ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4000வது ஆண்டு. மனிதனுடைய விழுகையிலிருந்து 4000வது ஆண்டு. பல கோணத்தில் விளங்கி கொண்டோம். சரித்திர கணக்கு போட்டோம், சரியா வந்துச்சு. தீர்க்க தரிசனம் இயேசு எப்ப வருவாருன்னு சொல்லப்படுகிறது, அது கணக்கு போட்டு பார்த்தா 27ஆம் ஆண்டுல வருகிறது. மேசியா வருகிற வரைக்கும் நிழல் பிரமாணத்துல சார்ந்து இருக்கணும். மேசியா வந்தவரை சார்ந்து இருக்க வேண்டாம். அது மேசியா எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் நான் நிழல் பிரமாணத்தை சார்ந்து இருக்கணும்னா 4000 ஆண்டு வரை சார்ந்து இருக்க வேண்டும். இப்ப 4000ஆம் ஆண்டுல யார் வரணும்? இயேசு வரணும். சரியா அங்க வந்திருப்பதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இந்த 4000 ஆண்டு யூதர்களுக்கு எப்ப துவங்குகிறது என்று சொன்னார், அவருடைய முதல் மாதம் நம்ம கணக்கின்படி மார்ச் ஏப்ரல்ல வரும். 1வது மாதம். 7வது மாதம் அக்டோபர்ல வரும். செப்டம்பர் அக்டோபர்ல வரும். அவங்களுடைய ஆண்டு எப்ப முடியும் அப்படின்னு சொன்னா 28ஆம் ஆண்டுடைய பிப்ரவரி மார்ச்ல அது. இப்ப கணக்கு உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். 4000ஆம் ஆண்டு யூத கேலண்டர் படி எப்ப துவங்குது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய 27ஆம் ஆண்டினுடைய மார்ச் ஏப்ரல். அப்ப அது எப்ப முடியும்? 28ஆம் ஆண்டினுடைய பிப்ரவரி மார்ச்ல. இது 4000வது ஆண்டு. இதற்கு அடுத்த ஆண்டுல இயேசு வர வேண்டும். அப்ப அடுத்த ஆண்டு என்னன்னா 28. 27 கூட நான் 2000 சேர்த்தா 2027 வரும். 2027 அடுத்த ஆண்டுல இயேசு வரணும். 2028ஆம் ஆண்டு இயேசு வருவார்.
பரிசுத்த ஸ்தலம் சொல்லுகிற உண்மை. நீங்களும் நானும் எந்த விதத்திலும் நம்ம ஏமாற்றிக்கொள்ள முடியாது. வேதம் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. 2028வது வருஷம் வரை இந்த பூமியில நம்ம இருக்கணும். 2028வது வருஷத்திலே நாம் மீட்கப்படுவோம். இயேசுனுடைய 2ஆம் வருகை இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். உடனே கண்களுக்கு முன்பாக தோன்ற போகிறார். மிக 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 உண்மையான ஒரு சத்தியம். ஏமாற போறதில்லை, நிச்சயமாய் நடக்க போகிறது. 6000 ஆண்டு முடிந்த உடனே ஓய்வு தொடங்குகிறது. அந்த ஓய்வு 1000 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார். 1000 ஆண்டுகள் ஓய்வு வருஷத்துக்கு என்று சொன்னார். 6 வருஷத்துக்கு 6000 ஆண்டுகள். 6000 ஆண்டு எப்ப முடியுது அப்படின்னு பார்க்கும்போது 4000 ஆண்டு முடியும். 4000 ஆண்டினுடைய அந்த 4000வது ஆண்டான 27ஆம் ஆண்டுல இயேசு வந்திருக்கிறார். அப்ப அதை கூட நான் 2027 6000 ஆண்டு முடிஞ்சிருது. 6000 ஆண்டு முடிஞ்ச அடுத்த ஆண்டு யார் வருகிறார் என்று சொன்னார், என் நேசர் வரப்போகிறார். ஒரு கேள்வி எழுப்போம். அதையும் உண்மைகள் இருக்கிறதுனால அந்த கேள்வியில் எடுத்துக்கலாம். இயேசு 2ஆம் வருகைக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் வேறு ஏதாவது மாதிரி பிரமாணம் உண்டா? ஒரு மாதிரி பிரமாணத்தை பார்த்தோம், வருஷங்களின் பார பிரமாணம். அது எனக்கு ஆண்டை சொல்லிவிட்டது. ஓய்வு ஆண்டு துவங்கும் பொழுது இயேசு வருவார் என்று சொல்லிவிட்டது. 6001வது ஆண்டுல இயேசு வருவார் என்று சொல்லிவிட்டது. அந்த பிரமாணத்திற்கு இருக்கக்கூடிய இன்னொரு மகத்துவமான உண்மையை நம்ம பார்த்தோம். ஒரு 4000 ஆண்டுகள் அவர்கள் நிழலை சார்ந்திருக்க வேண்டும். 2000 ஆண்டுகள் நிழலை சார்ந்திருக்க கூடாது. மேசியா 4000வது ஆண்டில் வர வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசனம் சொன்னபடி யூதர்களுடைய 4000வது ஆண்டு 27ஆம் ஆண்டு. அந்த 27ஆம் ஆண்டு இயேசு வந்ததை நம்ம பார்த்தோம். அப்ப அதுல இருந்து 2000 ஆண்டு நான் நிழலுடைய பிரமாண கிரியைகளுக்காக போக போறதில்லை. நான் பரலோகத்தினுடைய பிரமாணத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்க போகிறேன். அங்கே இயேசு வேலை செய்கிறத நான் பார்க்க போகிறேன். அந்த 2000 ஆண்டு முடியும் பொழுது இயேசு வருவார். அந்த 6000 ஆண்டு முடிந்து, அந்த கிரியைகள் ஆண்டு முடிந்த உடனே இயேசு வருவார். 6001ஆம் ஆண்டுல வருவார். அது 2028. வேற ஏதாவது மாதிரி இருக்கா? இயேசுவினுடைய வருகையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, மரித்த பரிசுத்தவான்கள் உயிரடைவார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மறுரூபமாக்கப்பட்டு இவர்கள்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடுவாங்க. பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கிற ஒரு அனுபவம் இயேசுவினுடைய 2ஆம் வருகையில இருக்கு. இப்படி ஒரு அறுவடையை கூட்டி சேர்க்கிற ஒரு அனுபவத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, மாதிரி பரிசுத்த ஸ்தல பிரமாணத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பிரமாணத்தின்படி நீங்க ஒரு பண்டிகை ஆண்டவர் ஏற்பாடு பண்ணிருக்கு. என்ன பண்டிகை அப்படின்னு சொன்னா, சேர்ப்பின் பண்டிகை. அறுவடையெல்லாம் சேர்க்கணும். அது என்னைக்கு நடக்கணும்னு சொன்னா, 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில உங்க செய்ய. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். என்ன ஒரு உண்மையை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பிரமாணத்துல சொல்லப்பட்ட காலத்துலதான் இயேசு வருவார். பஸ்கா பண்டிகை அதுல சொல்லப்பட்ட 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில நிறைவேறியது. அன்னைக்குதான் இயேசு கொல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிறது ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளாக இருக்க வேண்டும், 1ஆம் நாளாக இருக்க வேண்டும். அந்த 1ஆம் நாள் தான் இயேசு உயிர் தெழுந்தார். 50வது நாள் பண்டிகை சொன்னபடியே நடந்தது. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பண்டிகை குறித்த காலத்திலே நடந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய சேர்ப்பின் பண்டிகைக்கு நிழலாய் இருக்கிற அந்த காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது, இயேசு எந்த ஆண்டில வருகிறாரோ அந்த ஆண்டினுடைய 7ஆம் மாதம் 15ஆம் தேதி தான். 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில தான் வருவார். அப்போ 6001ஆம் ஆண்டுல யூத கேலண்டர் படி 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில தான் இயேசு வருவார். அந்த 6001வது ஆண்டு எது அப்படின்னு சொன்னா 2028ஆம் ஆண்டு. அப்ப 2028ஆம் ஆண்டுல யூத கணக்குப்படி, யூத கேலண்டர் கணக்குப்படி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி என்னைக்கோ அன்னைக்குதான் இயேசு. அது பொதுவா எந்த மாதத்துல வரும் அப்படின்னு சொன்னா அக்டோபர் மாசத்துல வரும். அவங்களுடைய துவக்கம், அந்த மாதத்தினுடைய 7ஆம் மாதத்தினுடைய துவக்கம் செப்டம்பர் இல்ல அக்டோபர்ல துவங்கும். ஆனா முடிவடைகிற அந்த 15ஆம் தேதி அக்டோபர்ல கண்டிப்பாய் முடிந்து விடும். நம்மளால போய் அந்த கேலண்டர் கணக்கெல்லாம் பார்க்க முடியாது. அந்த கேலண்டர் அழிச்சுட்டான் சாத்தான். இப்ப யூதர்கள் கடைபிடிக்கிற கேலண்டர் தான் நிஜமான கேலண்டர் கிடையாது. ஆனா நமக்கு ஒண்ணு மட்டும் நல்லா விளங்கும். அவங்க 7ஆம் மாதம் அக்டோபர் மாசத்துல வரும். 15ஆம் தேதி அக்டோபர் மாசத்துல முடியும்.
அக்டோபர் மாசத்தினுடைய கடைசி வாரமாக இருக்கலாம், இரண்டாவது அல்லது மூன்றாவது அல்லது நான்காவது வாரமாக. அப்ப இயேசு எப்ப வருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 6001ஆம் ஆண்டு, அதாவது 2028ஆம் ஆண்டினுடைய அக்டோபர் மாசத்தினுடைய பிந்தின பாகத்திலே வருவார். எவ்வளவு துல்லியமாக பரிசுத்த ஸ்தலம் உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று பாருங்க. நம்ம ஏமாந்து போறதுக்கு எந்த சூழ்நிலையும் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவினுடைய வருகை, பரிசுத்த ஸ்தலம் வெளிப்படுத்துகிற உபதேசம், அது அவருடைய வழி. அவருடைய வழியில அவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவை அனுப்பும்படியாக அவர் அதிகப்படியாக நியமித்திருக்கிற காலம் எது என்பதை வெளிப்படுத்தி விட்டார். இனி காரியம் கண்டிப்பாய் நடக்கப் போகிறது, கண்டிப்பாய் நடக்கப் போகிறது. 2028ஆம் ஆண்டு இயேசுவினுடைய வருகையின் ஆண்டு. யூதர்களுடைய கேலண்டர் படி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி அவருடைய வருகையின் நாள். அது நம்ம கணக்குல போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அக்டோபருடைய 2வது அல்லது 3வது வாரமாக இருக்கும். இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், மறுக்கவே முடியாது. இயேசு வரப்போகிறார். ஒரு கேள்வி நம்ம மனசுல எழும்பலாம். இயேசு வரணும்னா அவருடைய சபை, அவருடைய ஜனம் வேலையை முடிக்கணும்னு சொன்னீங்களே, அதனாலதான் தாமதம் பண்றாருன்னு சொன்னீங்களே. தாமதம் பண்றாருன்னு சொன்னீங்களே, அப்படின்னா அவருடைய சபை வேலையை முடிக்கணுமே, வேலையை முடிச்சிருமா? ஆண்டவருக்கு சித்தமானார் அடுத்த வகுப்புல அதை படிப்பான். இப்ப நீங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டிய உண்மை பரிசுத்த ஸ்தலத்தின் இருக்கக்கூடிய மாதிரி பிரமாணத்தின் படிதான் அதனுடைய நிஜங்கள் நிறைவேறும் போது அதுல சொல்லி இருக்கிற காலத்துல சரியாக நிறைவேறுகிறது. அங்க பார்த்த மாதிரி பிரமாணம் வருஷங்களின் வார பிரமாணம், அது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறிக்கிறது. 6000 ஆண்டுகள் நம்ம இந்த பூமியில இருக்க போகிறோம். 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பூமியில இருக்க போகிறோம். அதற்கு பிறகு வருகிற 2028ஆம் ஆண்டுல யூத காலண்டர் படி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி கர்த்தர் நம்மளை மீட்க போகிறார். என்ன ஒரு சந்தோஷமான செய்தி! இத உண்மையை அறிவிக்காமல் இருக்க முடியுமா? ஐயா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேங்க, இதுவரைக்கும் நீங்க காத்திருக்க முடியாது. அதற்கு முன்பாக உங்களை தேவன் அழைக்கிறார். அதற்கு முன்பாக உங்களுடைய கிருபைக்கு அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு நேரத்தை முடிக்க போகிறார். அந்த வாய்ப்பு நேரம் எப்ப முடியும், எப்படி முடியும் என்பதையும் சொல்லி இருக்கிறார். ஐயா, இன்னைக்கு இந்த உண்மைகளெல்லாம் பார்த்துட்டு இந்த இயேசுவை நீங்க அங்கீகரிப்பதற்கு தவறு சொன்னா அடுத்த வகுப்பை கண்டிப்பாய் பாருங்கள். உங்களுக்கான வாய்ப்பு எது வரைக்கும் என்பது அங்கு வேதம் சொல்லுகிறது நீங்க பார்க்க முடியும். நீங்க தீர்மானித்தாக வேண்டிய நேரத்தில் இருப்பீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் இல்ல நிராகரிக்கணும். நான் சொல்றேன், என் தேவன் கட்டாயப்படுத்துறதே கிடையாதுங்க. அவருக்கு கூட்டம் சேர்க்கணும்லாம் விரும்பல. அவர் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டிய அந்த ஆளுகள் எல்லாம் அவருக்கு வந்துடணும், அவ்வளவுதான். அதற்காக அவருடைய பிள்ளைகளை சொல்றாங்க. நான் இதை ஏன் உங்களுக்கு அறிவிக்கிறேன் தெரியுமா? உங்களை வந்து இல்லைங்க, என் தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை, நானும் கட்டாயப்படுத்த போறதில்லை. அவர் நான் சொன்னாதான் என்ன கூட்டிட்டு போவேங்கிறார். அவருடைய பிள்ளைகள் அவருடைய காரியங்களை சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்றாரு. ஆனா கட்டாயப்படுத்த சொல்லல, எச்சரிங்கன்னு சொல்றாரு. நான் வரப்போறேன்னு சொல்லுங்க. நான் வரும்பொழுது நீங்க என்னுடையவளா இருந்தா நான் கூட்டிட்டு போவேன், இல்ல நான் கைவிட்டுட்டு போயிடுவேன். நீங்க மரணத்துக்கு எங்கோட மாறி விடுவீங்க, அவ்வளவுதான். உங்க விருப்பம் இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா சொல்லணும், சொல்லுவோம், சொல்லிக் கொண்டே இருப்போம். யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம், யாரையும் வஞ்சகம் வார்த்தையில கவர மாட்டோம். நான் எங்க வந்து உங்ககிட்ட என்ன சொல்லல அப்படின்னு சொன்னா, எங்க இயேசுவிடத்தை வந்து விடுங்கள், நீங்க செல்வந்தராகி விடுவீர்கள். எங்க இயேசுவிடத்துல வந்து உங்களுக்கு சமாதானம் வந்துடும், எங்க இயேசுவிடத்துல வந்து உங்களுக்கு வியாதி போயிடும் அப்படி சொல்லல. என் இயேசுவிடத்தை வந்தால் அவர் வரும்போது உனக்கு ரட்சிப்பு உண்டு. அவர் வரும்போது உன்னை கூட்டிட்டு போவார். நீ வரல விட்டு நோ ப்ராப்ளம், அழிவுக்கு பாத்திரமாக இருப்பாய். ஆனா நிச்சயமான உண்மை தேவனுடைய வழியாகிய பரிசுத்தம் வெளிப்படுத்துகிற உண்மை, என் இயேசு 2028ஆம் ஆண்டு அக்டோபருடைய பிற்பகுதியில கண்டிப்பாய் வருவார். வருகையில எல்லாரும் பங்கு பெறணும், அவரை வரவேற்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். வரவேற்காத திரளான கூட்டம் இருக்க போகிறது. அவருடைய அழிவை குறித்த இந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அவருடைய பிற்பகுதியில நீ வாசித்து பாருங்கள். அவர்கள் கலங்கி போவார்கள், ஏமாந்துட்டமே என்பார்கள், விட்டுட்டமே என்பார்கள். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவரோடு கூட பரலோகம் போய்விடுவார்.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். நீங்க எந்த மதத்தையும் சார்ந்தவர் தான் இருங்க, நீங்க எந்த சபையை, கிறிஸ்துவ சபையை சார்ந்தவர்களா இருங்க, நீங்க ஒருவேளை தேவனே இல்லை என்கிறவர்களா இருங்க, இல்ல எம்மதமும் சம்மதம் என்கிறவர்களா இருங்க, இயேசு வரப்போகிறார். அன்னைக்கு இயேசுவோடு கூட நின்றால் ரட்சிப்பு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பு தகப்பனே, இரக்கமாய் இருந்து நீர் கற்றுத்தந்த உண்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலத்தில் நீர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிற உங்களுடைய ரகசியங்களுக்காக நன்றி. அவைகளை நீர் எங்களுக்கு போதித்துவதற்காய் ஸ்தோத்திரம். நேசப்பிதாவே, ஒருவரும் அழிவதை நீர் விரும்பவில்லை, துன்மார்க்கனுடைய மரணத்தை நீர் விரும்பவில்லை. ஆகினாலே நீர் அறிவிக்கிறேன், உம்முடைய காரியங்கள் எல்லாம் முன்னதாக அறிவிக்கிறேன். இவைகளை பார்த்தாவது உம்முடைய ஜனம், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். ஆனால் நீ கட்டாயப்படுத்துகிற தெய்வம் இல்லை. ஆண்டவரே, இரக்கமாயிரும், இந்த ஜனங்கள் மீது இரக்கமாயிரும். நீர் மறுமட்டம் அற்புதங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் மீண்டும் பரமபிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.